ஹாய் பிஹைண்ட் விட்ஸ் வியூவர்ஸ். பொதுவாகவே ஆடியன்ஸ் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிரிக்க வைக்கிறவங்க தான் காமெடியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் தனக்குரிய பாணியில் எல்லாருமே சிரிக்க வைக்கிறவர் தான் நம்மளோட இருக்காரு இப்போ சூரி. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ தேசிங்க ராஜா போஸ்டர் பார்த்தாலே தெரியுது, புல்லட் ஓட்டுறீங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்க, கட்டையெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப டெரராக இருக்கீங்க. ஸோ படத்தில் ஆல்ரெடி தெரியுது நீங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமான ரோல் பண்ணுறீங்கன்னு. ஸோ என்ன ரோல் பண்ணுறீங்க ஆக்சுவலி? எப்பவும் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாகவே தான் எனக்கு அமைஞ்சிட்டு வருது. லாஸ்ட் எழில் சார் படம் மனங்குத்தி பறவையோட பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் நாங்கள். இதில் வந்து சார் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் இதில் மாற்றி ஹீரோவுக்கு ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர், வில்லே மாதிரி எனக்கு கூட தோணுச்சு. இல்லைன்னா நான் ஹீரோ பக்கமே போயிடுறேன், ஆனால் ஹீரோ கூட இருந்தோம்னா கொஞ்சம் டைமிங் நிறைய அடிக்கலாம், கொஞ்சம் நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் சில வார்த்தைக்கு நல்லா போட்டு வாங்கலாம், நல்லாயிருக்கும். ஹீரோயின் கூட இருந்தோம்னா நம்ம அப்படி எல்லா வார்த்தையும் சில வார்த்தைக்கு பேச முடியாது அப்படின்னு நினச்சேன். இல்லை இது நல்லாயிருக்கும் சரி, நீ இதை பண்ணுங்க. அந்த எனக்கு தாய்மாமன் பொண்ணு தான் அது ஹீரோயின். அந்த பொண்ணுக்கு நான் தான் தாய்மாமன். படம் ஃபுல்லாக வந்து எப்படியாவது ஹீரோயினே நான் அடைஞ்சிடணும், ஹீரோயினே நான் தாலி கட்டிடணும் அப்படின்றத என்னோட குறிக்கோளாக இருக்கும். அப்படியே அங்கிட்ட ஆப்போசிட் விமலுக்கு வந்து தனக்கும் கிடைக்கணும், ஆனால் இப்படி ஒரு கொடுமை நடந்துடக்கூடாது, எனக்கு சேர விட்டுறக்கூடாது. அது ரொம்ப பெண்பாவம் பொல்லாப்பாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்கு இப்படி ஒரு வந்து கிடச்சிடக்கூடாது அப்படின்றது அவர் ரொம்ப தீவிரமாக இருப்பாப்புல. ஸோ படம் ஃபுல்லாகவே எனக்கு விமலுக்கு ஒரே வாருதான். பகவான் பொண்ணை காட்டிட்டான். ஸோ எழில் சாரோட பண்ணுற நீங்கள் 3வது படம் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மனம் கொத்தி பறவையிலையும் ரொம்ப நல்ல காமெடி இருந்தது. ஸோ இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை அதான் சொல்கிறேன், எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே எழில் சார் படம் நடிக்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, அது வர்றப்போ நம்ம ஒரு ஷூட்டிங் வரும், கரெக்டாக இந்த டயத்துக்கு வரணும், இந்த டேக்கு போகணும், அதுக்கு முன்னாடி சீன் பேப்பரை வாங்கணும், பயங்கரமாக படித்து மனப்பாடம் பண்ணணும், இது சரியாக டேக் வாங்கிட்ட போச்சே டென்ஷன் ஆயிடுவார், இந்த லைட்டு போயிடுச்சு என்ன பண்ண போகிறாரோ, இப்படி இந்த ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் எழில் சார் படத்தில் பார்க்கவே முடியாது. அவர் ஒரு நாளைக்கு எத்தனை சீன் எடுக்கும் மனசில் நினச்சாலும் அந்த 2 சீன் எடுத்துருவார். ஆனால் அந்த 2 சீன் சும்மா ஜாலியாக தான் எடுத்திருப்பார். அது நடிச்சவங்க நமக்கும் கொஞ்சம் கூட ரிஸ்க் இருக்காது. அது சாரும் அப்படித்தான், அவங்க நினைக்கிற வரைக்கும் சார் விடவே மாட்டார். ஜாலியாக பேசிட்டேன்ட்டு ஒரு சீன் எடுத்துறப்ப கூட திருப்பி ஏதாவது தோணுச்சுன்னா கூட திருப்பி போவார், திருப்பி அதை ஆர்டிஸ்ட்டு கூப்பிட்டு திருப்பி சீன் நல்லா வர வரைக்கும் ஏதாவது பேசிகிட்டே இருக்கும். அது நான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வச்சு சார் பேசுவாங்க. அது அந்த சீன் முழுமையாக திருப்தி அப்படின்ற வரைக்கும் அந்த அதில் மற்ற என்ன சொல்ல கான்செப்ட் பண்ண காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அதில் எனக்கு இது வேணும்னா அது வேணும், அதே மாதிரி கண்டிப்பாக அது ரொம்ப ஈஸி, அது ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். உன்னோட வாழ்றதுக்கு வர நினைச்சியா, உன்னை சாகடிக்க தான் வர. நம்ம நம்பி இந்த ஊருக்குள்ள நிறைய குடும்பம் இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்கு வரப்போறாரு, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் எல்லாம் நீங்கள் ஹீரோவோட தான் இருப்பீங்க, ஹீரோட ஃப்ரெண்டாக இருப்பீங்க. நீங்களே சொன்னீங்க இப்போ வந்து ஹீரோயினோட தான் இருக்கீங்க. ஸோ பிந்து மாதவியோட அந்த கெமிஸ்ட்ரி எப்படி வந்தது உங்களுக்கு? ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடத்துல விட டக்குன்னு அவங்க மேலே டைமிங் டைலாக் போட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாது, அது டக்குன்னு அதால் ரியாக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த மட்டத்தை ஒரு சின்ன டைலாக்ஸ் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்ன பிந்து மாதவி வந்து நான் ஆல்ரெடி கேடி பிளாக் விளையாடுறாங்கள பண்ணியிருக்கேன். அவங்க தான் ஒரு ஹீரோயின் மாதிரி ரொம்ப வந்தோமா ஷார்ட்ல இருந்தோமா நடிச்சோமா போனோமா, ஷார்ட்டப்போ மட்டும் சில ஆர்டிஸ்ட்டை பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை அந்த பொண்ணு. அது ரொம்ப ஜாலியானது, ரொம்ப ரொம்ப ஜாலியாக தனியாக நம்பி உட்காது, எங்கள் சார் கூட தான் உட்காந்துக்கணும், எங்கள் கூட தான் உட்காந்துக்கணும். பசங்களுக்கு ஈக்குவலாக அரட்டை அடிக்கும் பிந்து மாதிரி. அதெல்லாம் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சு நான் என்னடா இந்த ஹீரோயின் கூட இருக்கிறோம் நம்ம எல்லா டைலாக்கும் போட முடியாது அப்படின்னு நினைப்பேன். இல்லை அதெல்லாம் அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் படம் பார்க்கப்போ தெரியாது, ரொம்ப ரொம்ப இப்படி ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு விமலுக்கு கூட நான் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா அதை தான் எனக்கு பிந்து மாதிரி கூட இருக்கிறப்போ நான் பண்ணியிருக்கேன். நீ எல்லாம் பிச்சை தாண்டா எடுக்க போற பாரு. யோ, நான் பிச்சை எடுத்தாலும் 34ஆம் நம்பர் வீட்டுல எடுப்பேன், இல்லனா 36ஆம் நம்பர் வீட்டுல எடுப்பேன். 35 உன் வீட்டுல பிச்சை எடுக்க மாட்டேயா? இப்படி வாழ்ந்துட்டு இருந்த இவங்க ட்ராக்ல பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி ஒரு பொண்ணும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி இன்னொரு பொண்ணு வந்தாங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி மனம் கொத்தி பறவையில் சிவகார்த்திகேயனோட நடிச்சிங்க, இப்போ நீங்கள் விமலோட நடிக்கிறீங்க. அடுத்தது அகைன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு திரும்ப சிவகார்த்திகேயனோட நடிக்கிறீங்க. இந்த 2 பேரில் யாரோட நடிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குது? எப்படி எங்கிட்ட வாய்ப்பு குறைக்கிறதுக்கே முடிவு பண்ணிட்டீங்களே. ஏதாவது ஒன்றை கேட்டு ஆரம்பிச்சுட்டு வந்து எனக்கு 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டு. விமலு நானும் 15 வருஷம் ஃப்ரெண்டு. இல்லை, சிவகார்த்திகேயன் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. ஆனால் எனக்கு 2 பேர் கூட இங்கே எடுத்துக்கிட்டே இருந்தால் நான் நடத்திக்கிட்டே இருப்பேன். அது ரெண்டாவது வந்து எலிசார் படம் கூட அதை நான் சொல்லியிருக்கேன். எலிசார் படம் எப்போ கூப்பிட்டாலும் அது நடிச்சுட்டே ஒரு ஆசை. கண்டிப்பாக இந்த மாதிரி காமெடி படத்தில் இருந்துட்டாலுமே ஹீரோக்களோடு அவங்க வந்து பயங்கரமான ஹீரோலாம் அப்படின்னு எதிர்பார்க்க போகிறது இல்லை. எப்படியும் ஒரு ஜாலியான டீமாக தான் இருக்கும். எல்லாத்தையுமே அப்படிதான் அசம்பிளி பண்ணார் எலிசார் வந்து. அதனால் எனக்கு இவங்க கூட பண்ணுறப்ப ரொம்ப ஜாலியாக தான். எனக்கு இவர் அப்படின்லாம் கிடையாது. விமல்கிட்ட நினைக்கிறப்ப என்ன எனக்கு வசதியாக இருக்குமோ அதே தான் சிவகார்த்திகேயன் கூட. நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும்போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்பதான் கண்ணு கலங்குது. ஸோ காமெடி தவிர வேற ஏதாவது ஒரு ஜானர்ல பண்ணணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? வேற என்ன வேற இது காமெடியை தவிர நான் வேற ஏதாவது பண்ண ஃபர்ஸ்ட் அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு கேட்போம். அவங்ககிட்ட கேட்போம், ஆடியன்ஸ்ட்டு கேட்போம். எனக்கு காமெடியில் தெரிஞ்சதை இருக்கிறத இதுல இன்னும் எவ்வளவோ இருக்குது. இப்போதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம இன்னும் எல்லா விதத்துலையும் எல்லாத்துக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியாது. எல்லாத்தையும் கவர் பண்ணுற அளவுக்கு இந்த நான் இதில் தான் நான் அதிகமாக கவனம் செலுத்த ஆசைப்படுறேன். காமெடியிலேயே இன்னும் என்னென்ன மாற்றி இந்த இதில் மாற்றி கொடுத்துருக்காரு சார். எனக்கு ஃபுல்லாக ஹீரோக்கு ஃப்ரெண்டாகவே இருந்துகிட்டே இருந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஆப்போசிட்டு இந்த மாதிரி இருக்குல்ல மாற்றி மாற்றி பண்ண ஆசைப்படுறேன். இன்னும் இதுவே எவ்வளவோ இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் ஹீரோயினுக்கு முறை பையனாக நடிக்கிறீங்க. எப்போ ஹீரோயினுக்கு ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? எனக்கு ஆசை இல்லாமல் இருக்காது. மற்றவங்களோட நிலைமையை வச்சு பார்க்குறேன். ஜனங்களோட நிலைமை ஏதோ வெக்ஸ் ஆகி 2 மணி நேரம் தேட்டருக்கு படம் பார்க்கணுன்னு வர்றாங்க. அவங்களெல்லாம் விரட்டணுமா என்னாண்டு. ஏன்டா எப்படியும் தேட்டரில் குண்டு இருக்கு அப்படின்னா கூட அப்படியா குண்டு இருக்காமல தேட்டரில் ஏதோ குண்டு இருக்காமல அப்படின்ட்டு வெளியில் நார்மலாக இருந்துச்சு வெளியில் போகிறாங்க. ஆனால் நம்ம விஷயத்த சொன்னீங்கன்னா உடனே தேட்டரை காலி பண்ணிடுவாங்க. வேண்டாம் பாவம் அவங்க நிம்மதியாக இருந்துட்டு போகிறாங்க. சரி, ஜஸ்ட் ஒரு இதுக்கு வந்து நீங்கள் ஹீரோவாக ஆயிட்டீங்கன்னே வச்சுப்போமே. அப்போது எந்த ஹீரோயினுக்கு உங்களுக்கு ஜோடியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுங்க, பரவாயில்ல. எனக்கு டாப்பில் எவங்க இன்னைக்கு மெயினில் இருக்காங்களோ நான் அது ஹீரோயின்களுக்கு பூரா ஒரு 4 ஹீரோயின் 5 ஹீரோயின் அப்போ ஒரு நல்லா இருக்கும். பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளுகிழுப்பாக இருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா. பின்னால சுத்த வச்சு திட்டு குழியாக வச்சு இல்லாத கணக்கையெல்லாம் போடுவாங்கடா. அவங்க பார்வையால பாடாயில ஊத்துவாங்கடா. ஸோ காமெடியில் நீங்கள் உங்களுக்கே ஒரு தனி பாணியில் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. காமெடியன்ஸ்ன்னு வரும்போது யார் உங்களுக்கு காம்படிஷன் நினைக்கிறீங்க? நமக்கு அந்த மாதிரி நமக்கு முன்னாடி சீனியர் யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்க ஈக்குவலுக்கு நம்ம வளர்ந்து எனக்கு ஆசை. எப்படி எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு இடம் இருக்கு இல்லைங்க. ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு ஓடுறவங்க நான் 5வது ஆளாக நான் போனேன், நான் 6வது ஆளாக போனேன், நான் கடைசியாகவே உடனே யாரும் நினைக்க மாட்டாங்க. 50 பேருமே ஃபஸ்ட்டாக போனேன்னு நினைப்பாங்க. எனக்கு அதே ஆசை தான். நானும் ஃபஸ்ட்டாக போனதே ஆசை. காமெடியன்ஸில் யாரோட ஒர்க் பார்த்து நீங்கள் ரொம்ப அசந்து போய் இவங்கள மாதிரி காமெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க? ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு பிரமிக்கிற அளவுக்கு நடிக்கிற எல்லா காமெடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாயேஸ் ஒரு படத்தில் பார்த்து மிரண்டிருப்பேன். எப்போ என்ன அது எல்லாத்துக்குமே தெரியும். நாயேஸ் சாரை வந்து ஒரு படமாக 2 படமாக இல்லை, ஜனங்களை அப்படி ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. அவரை பார்த்து பிடிக்கும். சந்திரபாவை பார்த்தா பிடிக்கும். விவேக் சாரை பார்த்துருப்பேன், வடிவேல் சாரை பார்த்துருப்பேன். ஏன் சந்தான சாரை விட எனக்கு பிடிக்கும். ஒரு சில இதை பார்க்குறப்ப அதான் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொருத்தவங்க முத்திரை போயிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்தந்த நேரத்தில் பார்க்குறவங்க எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும். எல்லாத்தையுமே அது அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த ஒரு டேரக்டரோட நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யாரையாவது மனசில் வச்சுட்டு இருப்பீங்க. யாராவது ஒருத்தங்க பேர் சொல்லுங்கள். இப்போ இல்லை, எனக்கு நான் நடிக்காத டேரக்டரோட எல்லாரும் கூட நடிக்கணும்னு ஆசை. நான் நடிச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் யாராவது நான் நடிக்கல அவங்க கூட நடிக்கணும்னு ஆசை. அது மணிரத்னம் சார், சங்கர் சார், பாலா சார், இப்போ எல்லாரும் கூட நடிக்கணும்னு ஆசை தான் எனக்கு. அவங்களுக்கு தான் அது தோணணும். நல்லா பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. யாரும் ஒரு பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனவே அடுத்தது உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். நமக்கு என்ன இருக்குது ஃபியூச்சர்? நமக்கு ஃபியூச்சரில் இதே மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு பார்க்குறப்ப இதை விட இன்னும் என்னோட வளர்ச்சி அதிகமாகணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த நாளுக்கு நாள் அதே தான். ஃபியூச்சரில் நல்ல ஒரு பெரிய காமெடியனாக இருக்கணும். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஜில்லா படத்தில் நடிக்க போகிறீங்க. அடுத்த பொங்கலுக்கு வரப்போகிற படம். ஸோ ஆல்ரெடி படத்துக்கு நிறைய ஹைப் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ விஜய்ஸோட எப்படி அந்த
கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகாது இல்லை பயந்தீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சாரோட நடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே? இல்லை அது எல்லாத்துக்குமே இருக்கும். நான் வேலையாதம் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அதை வீட்டிலோட சொல்லிட்டு போனேன், விஜய் சாரோட நடிக்க போகிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி இப்படி பேசிய பழக்கமாயிருச்சு எனக்கு. அதனால் பெரிய ஹீரோ, மாஸ் ஹீரோ, இளைய தளபதி நான் எப்படி பண்ணணும்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் அங்கே போய் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அவர் பேசி அவர் நடந்துக்கிட்ட விதம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேயே எனக்கு நம்ம என்னமோ நான் நினச்சேன் இவ்வளோ ஜாலியாக இருக்காரு அப்படின்ட்டு வீட்டுக்கு அப்பயே ஃபோன் பண்ணி சொன்னேன். ரொம்ப ரொம்ப ஜாலியான இருக்காரு. விஜய் சார்னா இருக்கமா இருப்பார், அதிகமாக பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் இல்லை, ஸ்பாட்டில் வந்து பாருங்கள் அவர் ஜாலியாக பேசிட்டு நல்லா எல்லாரோடையும் ஜாலியாக தான் இருப்பார். அதேமாதிரி நம்ம டைலாக் ஏதாவது ஒன்று பேசணுன்னா கூட அதுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவார். சரி இந்த ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லி அது நல்லா இருக்குமே, அது பேசுகிறீங்களா அப்படின்வார். அதனால கொஞ்சம் விஜய் சாரோட பழகிட்டோம்னா எப்படி எனக்கு சிவகார்த்திகேயன் விமல்ன்றனா அதே மாதிரி அவருக்கு எல்லாருமே அது பழகாமல் நம்மளா தள்ளி நிற்கிறது அவருக்கு இருக்கும். அதனால் எனக்கு விஜய் சார் நினைக்கப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய படங்கள் வரப்போகுது, இந்த வருஷமாக இருக்கட்டும் அடுத்த வருஷமாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நல்லா வரணும்னு படத்தில் நாங்களும் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி.